ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எமால்டிடி எபிசோட் நம்பர் 69 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக நான் வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம மாயன் பக்கத்தில் போன நம்ம சின்னவனு புரியணும் எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இந்த இடத்த விட்டு நாங்கள் போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மாயன் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த சோடை எப்படி உங்கள் கைக்கு வந்துடுங்கிறத பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறான். அதை கேட்டதுக்கப்புறம் இவனுங்க 2 பேர் முடிச்சுக்கிட்டே சொல்ல போகிறோங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம பெரியவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எங்களுக்கு ஒரு மிஷின் கொடுத்தீங்களா ஃபாங்கனை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவன் அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு போனான். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவன் சில டீமன்ஸ், அதாவது சாதாரண டீமன்ஸ்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தான். இப்போ மாயன் என்ன சொல்றேன்னா, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்ற பதிலுக்கு சம்மதமே இல்லாத மாதிரி இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப சின்னவன் முன்னாடி வந்து, அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, அவன் அந்த டீமன்ஸ்குள்ள சாதாரண டீமன்ஸ்ல அட்டாக் பண்ணிட்டு இருந்தால அந்த இடத்துல தான் இந்த சோடு எங்களுக்கு கிடைச்சிட்டு, அதுக்கப்புறம் நாங்க அந்த இடத்த விட்டு ஆயிடாயி அந்த இடத்துல மறந்து போயிட்டோம். ஏன்னா அவங்க கிட்ட நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணோம். அந்த சோடு அந்த இடத்துல தான் கடந்துட்டு அதனால எடுத்துட்டு வந்தேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை அந்த சோடுங்கிற மாதிரி பெரிய ஒன்று முன்னாடி இந்த சொன்னான். அதை கேட்டதுக்கு அப்புறமா சரி உங்க மேல நம்பிக்கை இருக்கு, இந்த இடத்த விட்டு போங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தேங்க்யூ சினிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் இடத்த விட்டு மறைஞ்சு போறானோ. அப்புறம் அந்த குள்ளே என்ன சொல்றாருன்னா, பிராங்கோவினோட தங்கச்சியும் இன்னொரு ஆளும் சண்டை போட போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு போலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு இவன் கிளம்பி போறான். அதை பார்த்துட்டு பிராங்கோவின் தங்கச்சி கடுப்பாரு, இவங்க சண்டையை கூட பார்க்காம இவங்க 2 பேர் போயிட்டு இருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல கோவப்பட்டு இருக்கா. அவளை சண்டை போடுறதுக்காக அந்த இருந்தாலுக்குள்ள என்ட்ரி ஆகுதா. மாயனு இது ஒரு தப்பா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு வினோதமான ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் உடம்புக்குள்ள இன்னர் வேல்டுக்குள்ள அவன் என்ட்ரி ஆகுறா. அந்த இடத்துக்குள்ள இவன் போனதே இல்லை போல இருக்கு. அவன் அந்த இடத்துல கண்ணு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம், நான் இப்ப இந்த இடத்துல இருக்க, இது என்னோட இன்னர் வேல்டு இப்பதான் இருக்குவாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளே ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துல முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த இடத்துல அந்த ரெட் ஆரா, அதாவது நம்ம ஒரிஜினல் ஹீரோயினோட ஆரா அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இது என்னன்னே புரியாம அது அப்படியே இவ்வளவு பார்த்துட்டே இருக்கா. அது என்னன்னே இவ்வளவு புரிஞ்சுக்க கூட முடியல. ஏன்னா இது நம்ம ஒரிஜினல் ஹீரோயினோட ஆராங்கிறத கூட இவ்வளவு தெரிஞ்சுக்க முடியல. அந்த இடத்துல அந்த ஆரா இவளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். அப்ப இவ்வளவு அதை தொடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணி அதை அப்படியே தொட பார்த்தா அது அப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஃபைனலா அதுவும் தொடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கையை வைக்கிறா. இல்ல அந்த ஆரா என்ன பண்ணுறா, சுத்தி முட்டி விளையாட்டு காட்டிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினும் என்ன நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வெள்ள வச்சு தொட பார்த்தா திரும்பி அந்த ஆரா ஓடிக்கிட்டே இருக்கு. அதை நான் பார்த்துருக்கப்ப இது ரொம்ப அழகா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அது ஒரு இடத்துக்கு கூட்டு போற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்கால இவ்வளவு அப்படியே பின்னாடியே ஓடி போக ஆரம்பிக்கிறா. அது ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கீழே அப்படியே விழுந்து கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அது தொடராங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது அது திரும்பி மேல வர ஆரம்பிக்குது. அப்ப அவ முன்னாடி என்ன இருக்குன்னு அவ பார்த்து ஆச்சரியப்படுறா. ஏன்னா அந்த இடத்துல அவளுக்கு முன்னாடி ஒரு மிரர் இருக்கு. அந்த இடத்துல அவ்வளவு மாதிரியே உருவம் கொண்டு ஒரு ஆள் இருக்க மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஆரா சொன்னல அது அப்படியே அந்த கண்ணாடிக்குள்ள போகுது. அப்ப நம்ம ஹீரோயின் இன்னும் நடக்கிறனே புரியாம இருக்கும் போது நம்ம ஒரிஜினல் ஹீரோயினோட லுக்ல ஒரு மிரர்ல தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஆல்டர்னேஷன் ஹீரோயினும் அப்படியே திரும்பி அப்படியே பார்த்துட்டு இருக்கு, இது தாண்டாங்கிற மாதிரி. அப்ப அதை தொடலாம் மாதிரி கை வைக்கலாம் சொல்லிட்டு மிரர் மேல யோசிச்சுக்கிட்டு கை வைக்காம அப்படியே அவ கையை இறக்கிடுறா. அப்ப நம்ம ஹீரோயினும் திரும்பி கை வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கை வைக்கிறா. அந்த இடத்துல ஏதோ ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்ப அவனும் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஆற இவ உடம்புக்குள்ள ஏற ஆரம்பிக்குது. அதாவது இந்த டீமன் ஹீரோயின் பொண்ணு கூட அப்ப அவளுக்கு சில மெமரிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்குள்ள நம்ம ஆஞ்சி எப்படி எல்லாம் இருந்திருப்பாங்கிற மெமரிஸ் எல்லாமே இவளுக்கு ஒரு ரீகால் மாதிரி அந்த இடத்துல அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு அதை தாக்கு பிடிக்க முடியாது, நிப்பாட்டு நீ யாரு நீங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஆஞ்சி என்ன சொல்றா, என்னோட பேரு ஆஞ்சிங்கிற மாதிரி இடத்துல சொல்ற. அதெல்லாம் கிட்ட நீ யாரு, நீ எதுக்கு பாக்கிறதுக்கு என்ன மாதிரியே இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுக்கிற வாய மூடு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இது ஏதோ ட்ரிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மிரரை உடைச்சிட்டு அவ இன்னும் வெளில வரா. அதெல்லாம் அப்ப அவளுக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருக்கு. என்ன நடக்குது என் லைஃப்ல, இப்படி ஒரு விஷயம் எனக்கு முன்னாடி நடந்துட்டே இல்லைங்கிற மாதிரி சுத்தி முட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கு, என்னமோ இங்க நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவ. அதுக்கப்புறமா அப்படா இது எல்லாமே என் ட்ரீம் தான், இது ஒரிஜினலா எதுவுமே இல்ல. அப்ப என்ன மாதிரி பாட்டவுல ஒரு ட்ரீமரா இருக்கிறங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அங்க ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. அதை எடுத்து திரும்பி அவன் மூஞ்சி அவ பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவ யோசிச்சுட்டு இருக்க சில மெமரிஸ் எல்லாம் இவளுக்கு வருது. இந்த ஜியான் மோட் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம யானை மீட் பண்ணிருப்பா. அப்ப யானை என்ன சொல்லியிருப்பானா, ஆஞ்சி நீ எப்படி இன்னும் வீடோட இருக்க, கமாண்டர் பிரின்சஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, நீ அவ பேரை சொல்றது கூட உனக்கு தகுதி இல்லை, அவ பேரை நீ சின்ன வாட்டி மென்ஷன் பண்ணாங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ கோவப்பட்டது எல்லாமே யோசிச்சு பட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஹீரோயின் வந்து கேட்டிருப்பா, யார் இந்த ஆஞ்சி கமாண்டர் பிரின்சஸ் டாட்டருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க யாருங்கிற மாதிரி கேட்டிருப்பா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொன்னா, அதை பத்தி நீ தெரிஞ்சுக்காத பத்தி நல்லதுங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போயிருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ இவளை கொல்ட நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் சடனா ஸ்டாப் பண்ணிட்டு
வந்துட்டு நீ எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆள் மாதிரி இருக்கா, அதனாலதான் உன்னை கொல்லாம உயிரோட விட்டு போறேங்கிற மாதிரி இடத்துல சொல்லியிருப்பான். அதெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்ப நம்ம இரண்டுன்னு சொல்றலாம் அந்த ஆஞ்சி மாதிரி நான் பாக்கிறதுக்கு இருக்கிறதுனால தான் இவன் என்கிட்ட ரொம்பவே தயங்கி பேசிட்டு இருக்கான். இப்பதான் எனக்கு கதையே புரியுது. உன்னோட பலவீனம் அவதானே, அவளை மாதிரி நான் இருக்கிறதுனால தானே இவ்வளவு நாள் என்கிட்ட நீ ரொம்பவே சில சமயம் கைண்டா நடந்துக்கிற. சரி ஓகே, இப்ப என்னோட மாய விளையாட்டை பார்க்க காத்திரு ஃபேங்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சில மாய வார்த்தைகள்லாம் உச்சரிக்க ஆரம்பிக்கிற. அந்த வார்த்தைகள் சொல்ல அப்படி நம்ம ஹீரோவை நோக்கி அந்த வார்த்தைகள்லாம் போக ஆரம்பிக்கிற. அது இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவன் கல்டிவேஷன் பண்ணிருக்கான், மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சரண நம்ம ஆஞ்சியோட நினைப்புகள் தான் அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் வந்துருக்கா உள்ள. இவ வந்ததுக்கு அப்புறம் அவனால எதுவுமே பண்ண முடியல. கொஞ்சமா அந்த நினைவுகள் தான் நம்ம ஹீரோவை முடிச்சு தாக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினும் உன்னை ரெடியூஸ் பண்ணறதுக்கு எனக்கு இதான் சரியான சமயம் நம்ம ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு சில விசுவல்ஸ் தெரியாம நினைக்கிற. நம்ம ஹீரோயின் கட்டியில ஒரு சோல் எனர்ஜி இருந்ததுல அதை எல்லாமே நம்ம ஹீரோ அவன் கண்ணால பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் நினைப்போட ரொம்ப பாதிப்புல இருக்கான். அப்ப உள்ள வந்த ஹீரோயின் அப்படியே அவளை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிற. ஃபாங்கான் எப்படி இருக்க, என்ன இப்படி இவ்வளவு சீக்கிரமா நீ மறந்து போடுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பிடிச்சி ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ஒரிஜினல் ஹீரோயினோட மெமரிஸ் எல்லாம் நம்ம ஹீரோவால கட்டுப்படுத்த முடியாம இருக்கான். அந்த இடத்துல என்னோட விஷயம் என்ன தெரியுமா, நீ என் சைடு இருக்கிற ஃபாங்கான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டார்க் எனர்ஜி நம்ம ஹீரோக்குள்ள செலுத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அவன் கட்டுப்பாட்டை கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலுமே நம்ம ஒரிஜினல் ஹீரோயின் ஆஞ்சி இருக்கால, அவன் மெமரிஸால கொஞ்சமா நம்ம ஹீரோ பாதிக்கப்பட்டுட்டே இருக்கான். இவ்வளவு அவன் கைகளை வச்சு நம்ம ஹீரோ மேல கை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஆஞ்சி எப்படி செத்து போனா எல்லா நினைவுகளும் நம்ம ஹீரோவுக்கு ரீகால் வாங்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவால அவன் எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது அந்த அளவுக்கு பாதிப்பை நம்ம ஹீரோவுக்கு கொடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் செத்து போன நினைவுகள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் இருக்கால வெளில இருக்கவ, என் கண்ணை பாரு, உன் கண்ணை ஓபன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மடியில அப்படியே படுத்து அப்படியே நம்ம ஹீரோவை ரெடியூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட கண்ணில அப்படியே கண்ணீரா அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது. அப்ப அவன் என்ன சொல்றா, ஆஞ்சி உன்னை என்னால மறக்க முடியாது, என்னைக்குமே உன் நினைப்போட நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி இடத்துல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன் எனக்கு இப்படி தோணிட்டு இருக்கு, என்னால முடியல, நான் உன்னை சாவிட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை ஓபன் பண்ணி பார்க்கும் போது ஹீரோயின் மதியில இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்றங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்டுறான். இவ்வளவு அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே நின்னுட்டு என்னப்பா என்ன பிடிக்கலையே, என்ன தூரமா தள்ளி விட்டுட்டேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, எவ்வளவு தைரியம்னா உன் டீமனிக்கல் பவரை எனக்கு கேஸ்ட நீ திருப்பி பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கோவப்பட்டு இருக்கான். அப்ப இவன் என்ன சொன்னா, உன்னை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ண, உன்னை எதுவும் கஷ்டப்படுத்தல, இதுக்கு நீ கோவப்படுற, உனக்கு இது பிடிக்கலையேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ நீ சாக விருப்பப்பதையாங்களுமே அவன் பவரை வச்சு இவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவளு தாக்கு பிடிக்க முடியுமா, என்னால முடியல, நிப்பாட்டு, என்னால முடியல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானோ, விளையாட்டெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, இன்னொரு வாட்டி நான் சொல்றது தவிர வேற அதிகபட்சம் இந்த தரமா பண்ணனா உன் உயிர் எடுக்கிறது தவிர வேற வழி இல்லைங்கிற மாதிரி உன்னை போடுற இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த ஒற்றுக்கு யூஸ் பண்ற வேலை வச்சுக்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினா இதை எதுவுமே பண்ண முடியாம அந்த இடத்த விட்டு அப்படியே வெளில போறான். அப்ப நம்ம ஹீரோவும் ஆஞ்சி ஹீரோயினோட சோடை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல சைட்டா பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சோடை நோக்கி நம்ம ஹீரோ போறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் இன்னும் நடக்க போது எல்லாமே அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதை பக்கத்துல மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் அன்புள்ள ஏஜே வாய்ஸ் ஓவர்.